மாமா சமைச்சாச்சு, சாப்பிடவா? முத்தழகு எனக்கு பசி இல்ல, எனக்கு வேணாம், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் சாப்பிட்டுக்கிறியா? மணி இப்பவே 2 ஆகுது, எத்தனை மணிக்கு சாப்பிடுவ? மாமா நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிட முடியும். எனக்கு பசிக்குது மாமா. வா மாமா. சரி வா. மேகலை, சாப்பாடு எடுத்துட்டு வா. இதோ எடுத்துக்கிட்டு வரேன். சீக்கிரம் வா. இதோ வரேங்க. இந்தாங்க. இப்படி வை. ராசாத்தி கொஞ்சம் இங்க வாயே. இதோ வரேம்மா. வா மாமா உட்காரு. நீயும் உட்காந்து கையோட சாப்பிட வேண்டியதானே? இல்ல மாமா, நீ சாப்பிட்ட தட்டுல தான் நான் சாப்பிடணும். இந்தா முத்தழகு. கொடுங்க தே. வீட்ல யாரு? பாண்டி, பாண்டி. மாமா மாமா நீ இரு, நான் போய் யாருன்னு பாக்குறேன். யார் வேணும்? இது பாண்டி வீடு தானே? ஆமா. நாங்க பாண்டிய பார்க்கணும். பாண்டி இருக்கானா? இருக்காரு. கூப்பிடுமா. மாமா இல்ல பாண்டி, உன்னை இன்ஸ்பெக்டர் பார்க்கணும்னு சொல்றாரு, பாப்பலாம். என்னதுக்கு இன்ஸ்பெக்டர் பார்க்கணும்? ஒருவேளை நேத்து அபி வீட்டுல பிடிச்ச சென்னை போலீஸ் நம்ம ஒரு ஸ்டேஷன்ல சொல்லி பிடிக்க சொல்லிருப்பாங்களோ? ஏன் மாமா இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரணும்? என்ன காரணம்? அது பாண்டி மேல பழைய கேஸ் ஏதோ பெண்டிங்ல இருக்கான், அது சம்பந்தமா இன்ஸ்பெக்டர் பேசணுமா. சென்னை போலீஸ் இல்ல, உள்ளூர் போலீஸ் தான். தைரியமா போயிட்டு வரலாம். உங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட பழைய கேஸ் விஷயமா பேசணும்னா இங்க வந்து பேச சொல்லுங்க. ஏன் மாமாவெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் அனுப்ப முடியாது. உன் புருஷனை பார்க்க இன்ஸ்பெக்டர் இங்க வரணுமா? ஆமாயா, போய் இன்ஸ்பெக்டர் இங்க வர சொல்லு. என்னம்மா, உன் புருஷனை கூட்டிட்டு போக வந்தா போலீஸ் கூட பார்க்காம இவ்வளவு கேவலமா பேசுற? சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கோவப்படாதீங்க சார். சார், பாண்டிய விசாரணைக்காக கூட்டிட்டு போக வந்திருக்கோம், அனுப்பி வைப்பீங்களா மாட்டீங்களா? அனுப்ப முடியாது. உன் இன்ஸ்பெக்டரால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க சொல்லு. இல்ல முத்தழகு, பொறுமையாரு. என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? பின்ன என்ன மாமா, நீதான் இப்ப திருந்தி எந்த விஷயத்துக்கும் போறது இல்லல்ல, அப்புறம் எதுக்கு உன்னை போலீஸ் கூப்பிடுறாங்க? முத்தழகு, நான் தான் இப்ப எந்த அட்டூழியமும் பண்றது இல்லையே, அப்புறம் என்ன? ஏதோ விசாரணை கூப்பிடுறாங்க. இல்ல மாமா. முத்தழகு, பாண்டி மேல கேஸ் இருக்கும் போது போலீஸால அவரை ஒன்னும் பண்ண முடியல. இப்ப என்ன பண்ணிடுவாங்க? போகட்டும், விடுமா. எதுவா இருந்தாலும் வக்கீல வச்சு பாத்துக்கலாம். அதுக்கு இல்ல மாமா, எந்த தப்பும் பண்ணாதே மாமன், எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகணும்? முத்தழகு, நான் சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? பேசாம இரு. சார் வாங்க சார் போலாம். மாமா நானும் உன் கூட போலீஸ் ஸ்டேஷன் வரேன். ஏ முத்து, பொண்ணுங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வரக்கூடாது, நீ வீட்லயே இரு. முத்தழகு, ஆம்பளைங்க போலீஸ் ஸ்டேஷன் போனா இந்த ஊர் ஒண்ணும் சொல்லாது. ஆனா பொண்ணு போனா நம்ம குடும்ப மானமே போயிடும். நீ போக வேணா, வீட்ல இரு. எதுவா இருந்தாலும் வக்கீல வச்சு பாத்துக்கலாம். முத்தழகு, நீ ஒன்னும் கவலைப்படாத. எதுவா இருந்தாலும் சரி, நம்ம வக்கீல் கருப்பு கொட்டு பாத்துக்கோ. பயப்படாதம்மா, நான் சீக்கிரம் வந்துருவேன், சரியா? வாங்க சார் போலாம். எந்த தப்பு பண்ணாத என் மாமனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறீங்கல்ல, நீங்களே நல்லாவே இருக்க மாட்டீங்க. நாசமா போயிடுவீங்க. உங்களுக்குலாம் நல்ல சாவே வராது. என்ன பாண்டி, உன்னை கூட்டிட்டு போக வந்ததுக்கு உன் பொண்டாட்டி இப்படி சாபம் விடுது? சார், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது. அவ என் மேல இருக்கிற பாசத்துல அப்படி பண்ணிட்டா. நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். ஏ முத்து, நீ உள்ள போ. சார் நீங்க வாங்க சார் போலாம். வண்டியில ஏறு. சரி, நம்ம லாயருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றேன். வா.
இறங்கு. என்ன சார் இங்க இறங்குன்றீங்க? போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போல? உன்னை இங்க கூட்டிட்டு வந்து விடணும்ன்றதுதான் எங்களுக்கு ஆர்டர். ஆர்டரா? என்ன சொல்றீங்க? ஆமா, நீ நினைக்கிற மாதிரி நாங்க போலீஸே இல்ல, நாங்க டிராமா ஆர்டிஸ்ட். டிராமா ஆர்டிஸ்டா? என்னையா சொல்றீங்க? இந்த பாருங்க, ஏற்கனவே குழம்பு போயிருக்கேன், மேற்கொண்டு குழப்பாதீங்க. உங்களை யார் அனுப்புனா? சென்னையில இருந்து காளி சார் எங்களுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து பேசி உன்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னாரு. வந்தாலும் இதுக்கு இந்த வேலை எல்லாம் பண்றான்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். உங்களை கூட்டிட்டு வந்து விட சொன்னாரு, விட்டுட்டோம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா சாருக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. போனா மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர ஆள் அனுப்பிச்சேன், என்னாச்சுன்னு தெரியலையே. மாப்பிள்ள தான் பேசுறா. மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள. யோ. யோவா? ஆமாய்யா, நீ பண்ற காரியத்துக்கு உனக்கு மரியாதை வர கேக்குதா? என் வீட்டுக்கு போலீஸ்னு சொல்லி டிராமா ஆளுங்களை அனுப்பி எதுக்கு என்ன வெளியே கூட்டியாந்த? ஆமா மாப்பிள்ள, நீ போன்ல பேசுனதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நீ நைட்டுக்குள்ள வரமாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் உன்னை வெளியே கொண்டு வர நானே ஒரு பிளான் பண்ணேன். என் பிளான் எப்படி இருக்கு மாப்பிள்ள? உன் மூஞ்சி மாதிரியே கேவலமா இருக்கியா? என் மூஞ்சிக்கு என்ன மாப்பிள்ள குறைச்சல்? நல்லா தானே இருக்கே. இப்ப என்ன வெளியே கூட்டு வந்துட்டா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன்னு நினைச்சு என் வீட்டுல இருக்கிற யாராவது போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்னையா பண்றது? பிரச்சனை ஆயிடுது. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. நீ முதல்ல அங்கிருந்து கிளம்பி வா. நீ வரலன்னா தான்ப்பா பிரச்சனையா ஆகும். வந்து தொலைக்கிறேன், போனவை. அப்ப நாங்க வர சார். எங்க போறீங்க? என்னை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு போங்க. சரிங்க சார். மணி 12க்கு மேல ஆச்சு, இன்னும் மாப்பிள்ளைய காணுமே. எப்ப வருவான்னு தெரியலையே. மாப்பிள்ள மட்டும் வரல, குடும்பமே சேர்ந்து என்ன குமரி எடுத்துருவானுங்க. மாப்பிள்ள வந்துட்டான். என்ன மாப்பிள்ள இவ்வளவு லேட்டு? ஊர் என்ன பக்கத்துல இருக்கு, காரை ஓட்டு வரவானா? சரி மாப்பிள்ள, வீட்டுல எல்லாரும் 10 மணிக்கே தூங்கிட்டாங்க. உன்னை காலையில யாராவது எப்ப வீட்டுக்கு வந்தேன்னு கேட்டா 10:30 மணிக்கே வந்துட்டேன்னு சொல்லு, சரியா? சரி. அப்புறம் சாப்பிட ஏதாச்சும் இருக்குமா? நீ இன்னும் சாப்பிடலையா? வரும்போது வழியில ஏதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுருக்கலாம்ல. நானே அடிச்சு புடிச்சு ஓட்டிட்டு வந்திருக்கேன், எங்க போய் நிறுத்தி சாப்பிடுறது? வீட்டுல இப்போதைக்கு சாப்பிட எதுவும் இருக்காதே. கடையில போய் சாப்பிடலான்னா கடையை சாத்திருப்பானே. சரி விடுங்க, இன்னைக்கு ராத்திரிக்கு எனக்கு சாப்பாடு பச்சை தண்ணி தான். அண்ணே விடுங்க அண்ணே, ஒரு வேளை தானே சாப்பிடாம இருக்க போறேன், பாத்துக்கலாம். வாங்க. வா மாப்பிள்ள, வா மாப்பிள்ள, அமைதியா வா. வா வா. இருங்க. மாப்பிள்ள சத்தம் போடாத, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, மூச்சிட போறாங்க. வா வா. சரி சரி. ஐயோ தங்கச்சி, இன்னைக்கு நல்லா மாட்டணும். ஏன் சஞ்சீவ் இவ்ளோ லேட்டு? அது மாப்பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தங்கச்சி. இல்ல மாப்பிள்ள? ஆமா. அபி, நீ தூங்கலையா? இன்னும் முடிச்சிட்டு இருக்க? எங்க தூங்குன? நீ சாப்பிட வருவியோ மாட்டியோன்னு சந்தேகத்திலே தூங்காம இருந்த. அம்மா நீ சாப்பிட்டியா? உன்னை பார்த்தாலே தெரியுது நீ இன்னும் சாப்பிடலன்னு. சரி வந்து டைனிங் டேபிள்ல உட்காரு, தோசை போட்டு தரேன், வா. என்னென்ன? வா மாப்பிள்ள.
தங்கச்சி உன் முகத்தை பார்த்தே நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டா பாத்தியா? உனக்கு தோசை சுடுறதுக்காக தான் இவ்வளவு நேரம் முழிச்சிருக்கு. நீ கொடுத்து வச்ச மாப்பிள்ள. என்ன பாக்குற? பசிக்குது. இந்தா சஞ்சீவ், நல்லா சாப்பிடு. நான் இன்னொரு தோசை எடுத்துட்டு வரேன். அண்ணா, சாம்பார் ஊத்துங்க. நான் ஊத்துறேன், நீ போமா. சாப்பிடுதான் அடுத்த தோசை எடுத்துட்டு வரேன். சாப்பிடு மாப்பிள்ள. யோ, என்னைய பார்க்காதயா, வயிறு வலிக்க போகுது. எனக்கு இது தேவைதான். நான் போய் படுக்க போறேன், எனக்கு தூக்கம் வருது. நீ சாப்பிட்டு வா. சாப்பிடு, நான் இன்னொரு தோசை போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லை போதும். ஏற்கனவே 10 தோசைக்கு மேலே சாப்பிட்டேன். இனி சாப்பிட வயிற்றுல இடமே இல்லை. இவ்ளோ பசியில இருந்திருக்க. நான் மட்டும் தூங்கி இருந்தா சாப்பிடாம தானே படுத்திருப்ப. சரி சாப்பிடு. சரி, நீ போய் படு. நான் தட்டெல்லாம் கழுவி வச்சுட்டு வரேன். ரொம்ப டயர்டா இருப்பான் போல, அதான் அசந்து தூங்குறான். ஐயா, ஐயா. ஆமா முத்தலுக்கு, சொல்லுமா, என்னம்மா இவ்வளவு தூரம்? ஐயா, என் மாமா எந்த தப்புமே செய்யாம திருந்தி வாழும்போது நேத்து போலீஸ் திடீர்னு வீட்டுக்கு வந்து என் மாமனை பழைய கேஸ் விசாரணைன்னு சொல்லி ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்க. நானும் போலீஸ் ஸ்டேஷன் போன என் மாமா திரும்பி வந்துருவாருன்னு நேத்து முழுக்க காத்துட்டு இருந்தேன். என் மாமா இன்னும் வீட்டுக்கு வரலங்க ஐயா. இந்த ஊருக்காக என் மாமா நிறைய வாட்டி வந்து நின்றுருக்கு. இப்ப என் மாமனுக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு நீங்கெல்லாம் வந்து நிக்க மாட்டீங்களா? என் மாமனுக்காக என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வந்து நியாயம் கேட்க மாட்டீங்களா? கண்டிப்பா வரேன் முத்தலுக்கு, வாமா போலாம். வாங்கய்யா போலாம். போலாம். ஐயா, ஐயா, ஐயா. என்ன முத்தழகு?
ஏ ராசாத்தி, என்ன ஒரு மாதிரி இருக்க? உங்க அண்ணனை போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சுனா? இல்லங்க, முத்தழகு காலையில இருந்து வீட்ல காணோம். எங்க போனானே தெரியல. மாமா 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 முத்தழகு, எதுக்கு எல்லாரையும் கூட்டு வந்து நிக்கிற? நியாயம் கேக்கதான். நியாயமா? என்ன சொல்ற? எந்த தப்புமே பண்ணாத என் மாமனை போலீஸ் நேத்து ஸ்டேஷன் கூட்டிட்டு போச்சு. ஆனா இப்ப வரைக்கும் மாமாவை பத்தின எந்த தகவலுமே நமக்கு தெரியல. ராத்திரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி விசாரிக்கலானா நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அதான் எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல என் மாமனுக்கு நியாயம் கேட்கலான் இருக்கேன். ஐயோ, அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லையே. அபி வீட்ல தானே இருக்கு. முத்தழகு ஊரையே கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நியாயம் கேக்குறேன்னு சொல்றா. இப்ப என்ன பண்றது? முத்தழகு, பாண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது என்ன புதுசா? அவன் வக்கீல வச்சு வெளியே வந்துருவான். இந்த சின்ன விஷயத்துக்கு போய் காலங்காத்தால ஊர்க்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன். எது சின்ன விஷயம்? இத்தனை நாள் என் மாமா தப்பு பண்ணுச்சு, போலீஸ் புடிச்சிட்டு போச்சு, நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்க. ஆனா இனி அப்படி விட முடியாது. என் மாமா பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து திருந்தி நல்ல மனுஷனா வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இனி என் மாமனை நினைச்சப்பெல்லாம் போலீஸ் புடிச்சிட்டு போக முடியாது. பிடிக்கவும் நான் விட மாட்டேன். சரி, அதுக்காக எதுக்கு ஊர் ஆளுங்களை கூட்டு வந்த? கேட்க யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சுதானே போலீஸ் மாமாவை புடிச்சிட்டு போயிருக்கு. என் மாமாக்கு ஒண்ணுனா இந்த ஊரே வந்து நிக்கும்னு போலீஸுக்கு காட்ட வேண்டாம். அதான் இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். மாமா நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து போய் பாண்டி மாமாக்கு நியாயம் கேட்கலாம். யோசிச்சு பார்த்தா நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நியாயம் கேட்டாதான் போலீஸுக்கும் பாண்டி மேல ஒரு பயம் வரும். மறுபடியும் பாண்டிய தேவையில்லாம புடிச்சிட்டு போக மாட்டாங்க. ஆமாங்க. முத்தழகு, நீ வீட்லயே இரு. நானும் மாப்பிள்ளையும் மத்தவங்களும் போய் ஸ்டேஷனுக்கு போய் பார்த்துட்டு வந்துடும். இல்ல மாமா, நானும் உங்க கூட வருவேன். என்ன முத்தழகு, எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிற? அதான் உன் மாமா போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்றாருல, அப்புறம் என்ன? பொம்பளை பிள்ளைங்களா போலீஸ் ஸ்டேஷன் போக கூடாதுமா? என்னங்க, நீங்களும் மாப்பிள்ளையும் போயிட்டு வாங்க. இல்லத்த, நானும் போலீஸ் ஸ்டேஷன் போவேன். தப்பே பண்ணாத என் மாமனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்குல்ல, அந்த போலீஸ நாக்கு புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டாதான் என் ஆத்திரம் அடங்கும். நான் அதுக்கு சொல்லல முத்தழகு. வேண்டாம் மகள, விடு. நீ சொன்னாலும் அவ கேட்க மாட்டான். அவ எங்க கூடயே வரட்டும். மாப்பிள்ள வாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடலாம். சரி மாமா, இந்தா. முத்தழகு ஊரை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற விஷயத்த அண்ணன் கிட்ட உடனே சொல்லியாகணும்.